எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குயில்களும் விரும்பி கேட்கும் இவர் குரலை தனது இனிமையான பேச்சால் மக்களை ஈர்ப்பவர். நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரும் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற பலன்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. அன்பு ராஜநிலை யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இனிதே பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்களை தலைமை ஏற்று நடத்த கொண்டிருக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மனதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய தலைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதமும் நிறைய கருத்துக்களோடு அவங்க அனுபவ கருத்துகளோடு சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னோட தலைப்பு பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் உச்சம் பெற்றால் என்ன பலன். இதுதான் இன்னைக்கு டாபிக்கா இருக்கு. கிரகங்கள் உச்சம் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் உச்ச வீடும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? குறிப்பிட்ட டிகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி வைஸ்ல தான் அந்த கிரகங்களுடைய உச்ச பலம் இருக்கும். ஸோ உச்சம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் பிரச்சனையும் கொடுக்கும். சரி சரி நீச்சமா இருக்கு அப்படின்னா யோகத்தையும் கொடுக்கும். அப்ப இது என்ன மாதிரி பலன்கள் எடுக்கணும்? முதல்ல உங்க லக்னத்துக்கு அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, எந்த பாவகம், எந்த பாவத்துள்ள கிரகம் எந்த சாரத்தின் வழியா உச்சமாயிருக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு கிரகம் உச்சம் எடுத்ததுமே நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றதை விட அந்த கிரகத்துடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப சூரிய பகவான் உச்சமாக இருந்தால் என்ன பலன்? இப்ப சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல உச்சம் அடைகிறார். அதே அவருடைய நீச்ச பலம் எடுத்தீங்க அப்படின்னா பரணியோடைய 3ஆம் பாதம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பலவீனமாயிருவார். அப்ப 2-7 சாரம் வாங்கி பலவீனமாகிறார். ஆனால் அந்த வீட்டிற்குள் கிரகங்கள் நட்சத்திரங்களோட கான்செப்ட் இருக்கு. அப்ப செவ்வாய் பிளஸ் சூரிய பகவானாக இயங்குவார். இங்க சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது தந்தைக்கு வச்சுக்கோங்க சிறந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு இருக்கும், நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருக்கும், அவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கும். அதே போல தாத்தா பாட்டி வகையில பாரம்பரியம் தொட்டு வரக்கூடிய கண்டிப்பா புண்ணிய விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த நபர் இந்த ஜாதகர் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா அப்பாவோட கொஞ்சம் ஒத்துழைப்பு, கொஞ்சம் இறங்கி போற விஷயம், அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா சூரியன் அப்படின்னா அப்பாவை குறிக்கும் கிரகம், தந்தையை குறிக்கும் கிரகம். தந்தைக்கு செல்வாக்கு சொல்வாக்கு இருக்குமோ தவிர அந்த மகனுக்கு அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய கேரக்டர் வைஸ்லயோ இல்ல அந்த ஒரு ஈடுபாடுலயோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். என்ன காரணம்? சூரிய பகவானாவே தலைமை கிரகம்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் அப்படிங்கும் போது அதிகார கிரகம். அப்ப இரண்டுமே அங்க இருக்கும்போது இவர் நிறைய விஷயங்களை வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. அந்த அதிகார தன்மையில் சொல்லும் பொழுது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம போகும். அந்த இடத்துல அன்பு, ஒரு விஷயத்த நீங்க அன்பு கட்டளை கொடுக்கறதுக்கும் அதிகாரமா நீங்க ஆர்டர் போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப சூரிய பகவான் உச்சமா இருக்கும்போது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசாங்கத்தின் மூலமா கண்டிப்பா அவங்க இருக்கும். மேஷம் அப்படின்னாவே சூரியன் உச்சம்னாவே கண்டிப்பா அரசியல் லைன்ல இருப்பாங்க. பொதுவாவே எடுத்தீங்க அப்படின்னா இந்த மேஷம், விருச்சகம், கடகம், அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம், இந்த 4 ராசிக்கு தான் பாத்தீங்கன்னா மெயினாவே அரசியல் ஈடுபாடு அதிகம் இருக்கும், அது சலுகைகள் இருக்கும். கண்டிப்பா அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்காம இருக்கவே மாட்டாங்க, சரிங்களா? அறிமுகம் மக்களுக்கு தொடர்பு கண்டிப்பா அங்க கிடைக்கும். அப்ப இங்க சூரிய பகவான் அப்படிங்கும் போது கொஞ்சம் எந்த இடத்துல எப்படி பேசணும் நடந்துக்கணும் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பை அதிகாரமா நீங்க எடுத்துக்குவீங்க. ஆனா ஆளுமை திறனும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எந்த இடத்துல நெளிவு சுழிவு தெரியணுங்க. அப்பதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பாத்தீங்கன்னா எப்பவுமே தக்க வச்சுக்க முடியும். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அது யாருக்கும் விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். அதுதான் சூரிய பகவான். ஏன்னா பிரகாசமான கிரகம், ஆத்ம கிரகம்னு பெயர். அப்ப இந்த சூரிய பகவானுடைய பலம் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய அமைப்பில் வரும் பொழுது எப்பவுமே கொஞ்சம்
யோசிக்கணும். யோசிக்காம செய்யக்கூடாது. யாராவது அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா செயல்படுத்துங்க. ஆனா உங்களுக்கு யாரு அட்வைஸ் பண்ணாலும் அது கேட்க மாட்டீங்க. சூரிய பகவான் வந்து உச்சம் பெற்ற ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றத கேளுங்க ஒரு அதிகாரத்தன்மை கட்டாயம் இருக்கும். ஆனா அந்த உங்க லக்ன ராசிக்கு அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, பாவகம் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிரகம் உச்சம் அடையுது அப்படிங்கிறத விட அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கிரகத்தை வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது இங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம அதை வந்து பார்த்து எடுத்துற விஷயம் நம்ம இருக்கோம். சரிங்களா? அப்ப சூரிய பகவானுடைய பலம் அப்படிங்கும் பொழுது என்னங்க, ஆத்ம கிரகம், ஆத்ம பலம். நிறைய யோசிப்பீங்க, நிறைய சிந்தனை இருக்கும், செயல்திறன் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கோடி கோடியா செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் சூரிய பகவான் வந்து எந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க, உங்களுடைய தன்மானம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஏதாவது இடத்துல அவமானத்தையும் ஏற்படுத்துங்க. ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய காரகத்துவத்தை வந்து கொடுக்கறதுக்காகவும் தன்னை தற்காத்து கொள்ளவும் போராடும். நீச்ச கிரகம் வந்து அந்த விஷயத்த கொடுக்கறதுக்காக சலுகை உங்களுக்கு அதுக்கான விஷயத்த கொடுக்கும். ஆனா இது ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும். நான் இப்படித்தான் எனக்குன்னு ரூல் போட்டுக்குவேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன், இதுக்கு மேல தாண்ட மாட்டேன், செய்ய மாட்டேன், நீங்க அப்படி இருக்கணும். தான் இருக்கிற மாதிரியே மத்தவங்களையும் வழிநடத்தி கொண்டு போற விஷயம் சூரிய பகவான் செய்வார். ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும். அப்படின்னா சூரிய பகவான் உச்சம் பெற்ற ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தன்மை கொடுக்கும்போது அந்த டீம் என்ன ஆகும், உங்களுக்கு பிரியும். அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு திறமை இருக்கும், ஆனா வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான விஷயத்துக்குள்ள வந்து கொஞ்சம் என்னங்க, அதிகாரத்தை காட்டுவாங்க, அதன் மூலமா அவமானம் சந்திப்பாங்க. சோ அந்த விஷயத்த வந்து சூரிய பகவான் கொடுப்பார். சரி, இப்ப சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா சிறப்பு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று இருப்பார். இது வந்து பெண் தன்மைக்கு உண்டான கிரகம், அம்மா கிரகம் இல்லைங்களா? சந்திரன்னாவே பெண் வீட்டில் தான் உச்சமா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் திறமை அந்த பெண்ணுக்கு உண்டு. அந்த குடும்பத்தை வந்து ஒரு ஆணை விட பெண் சிறப்பாக வழிநடத்தி செல்லுவாள். ஏன்னா காலப்புருஷ 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீட்டுல வந்து சந்திர பகவான் வந்து உச்சம் அடைகிறார். அப்ப 2வது குடும்பம் தானே. பெண்கள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கும். ஒரு ஆணுக்கு முக்கியமான 2 விஷயம், ஒண்ணு தாய், இன்னொன்னு தாரம். இந்த 2 விஷயம் சிறப்பா கிடைச்சிருச்சு அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதனாலதான் ராஜகுமாரி யோகம்னு சொன்னாங்க. எப்படிங்க, சுக்கிர பகவானும் சூரிய இணைந்தது. ஆனா மாமியார் மருமக சண்டையே தீராது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சந்திர பகவான் உச்சமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன், நான் பண்ணிக்குவேன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டு அந்த கடமையும் பொறுப்பையும் எடுத்து வழிநடத்தி கொண்டு போவோம் குடும்பத்தை. ஆனா இவர்களை பொறுத்தளவுக்கு அந்த பாராட்டுகளும் செஞ்சு தராங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு பெருமைப்படுத்துற விஷயம் அவங்க கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா எதிர்பார்க்க மாட்டாங்க, நான் இப்படிதான் இருப்பேன் எனக்காக, என் ஃபேமிலிக்காக. ஏன்னா குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க சிந்திப்பாங்க. எந்த இடத்துக்கு போயிட்டாலும் அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அப்பா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, புருஷன் என்ன பண்றாரு, அந்த சிந்தனை வந்து சதா சர்வகாலமும் அந்த சிந்தனை வந்து குடும்பத்தை பத்தி என்ன மட்டும் தாங்க இருக்கும். குடும்பத்தை தாண்டி எதுவுமே இருக்காது. சந்திர பகவான் உச்சம் பெற்றுட்டு அதான். சரிங்களா? அவங்களுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், இவங்களை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. இவங்களை பத்தி சிந்தனை இருக்கவே இருக்காது. இவங்களை பத்தின எண்ணம் மத்தவங்களுக்கும் இருக்காது. அதுதான் எல்லாத்தையும் வரிஞ்சு கட்டி பார்த்துட்டு தனக்கு கிடைக்காத விஷயத்த வச்சு வருத்தப்படுறதும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கும். ஆனா தான் கடமையை சரியா செய்வாங்க. அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, கடமையை செய், எதிர்பாராதே பலனை. அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப சந்திரனுக்கு அப்படியே பொருந்தும். சரி, இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பலன் இந்த ரிஷபத்துல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே நிறைய விஷயங்கள் வந்து ஓவர் திங்க் பண்றது, ஓவர் திங்க் பண்ணி அது டிப்ரெஷனுக்குள்ள போய் அதை ஓவர் கம் பண்ண முடியாம தவிப்பாங்க. சரிங்களா? தன்னுடைய கடமையும் பொறுப்பையும் அதிக அளவுல எடுத்துக்குவாங்க. அதனால இவங்களுக்கு தூக்கம் குறையும். செய்யக்கூடிய வேலையில பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனா மனதுக்கான விஷயத்தையும் இவங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். தியானம் பண்றது, அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யறதை விட பாத்தீங்க அப்படின்னாலும் தனக்குன்னு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொடுக்கணும். தனக்கு அப்புறம்தான் தன் குடும்பம் விஷயத்துக்குள்ள இவங்க வந்தா மட்டும்தான் இவங்க மனோபலம் சிறப்பா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமா இருக்கும் நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனையில
மன சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள அதிகம் பாதிக்கப்படுறதும் உச்சச்சந்திரன் தான். இவங்கெல்லாம் அது ஆனா தாய் வழியில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லும். இவங்க ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கோங்க, சந்திரன் சுக்கிரன் சப்போஸ் சேர்ந்து இருக்காங்க, சப்போஸ் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்கு, எனக்கு காலபுருஷருக்கே 10ஆம் அதிபதி பாதகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். சனி பகவான் இந்த வீட்டுக்கும் பாதகாதிபதியா வருவார். அப்ப இங்க உச்சம் பெற்ற சந்திர பகவானுடைய சனி பகவானுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் காலத்தில் பெண்வழி கர்மா கட்டாயம் இருக்குங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இவங்க சரியான வழிகாட்டி கொண்டு போகணும். ஏன்னா வாழ வந்த பெண்ணுக்கும் வாழ போற பெண்ணுக்குமே சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். அதே மாதிரி இவங்க ஃபேமிலிக்குள்ள வச்சுக்கோங்க, அகால மரணங்கள் நடந்திருக்கும். என்ன காரணம்? தாயார் ஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திரப தன் வீட்டுக்கு உட்கார்ந்துறாரு பாதகஸ்தானத்தில். அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா அதுவே லாபஸ்தானம். இங்க லாபமா இயங்குதா பாதகமா இயங்குதான ஒரு வழி கர்மா அந்த வீட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அதையும் அங்க ரிஷபச்சந்திரன் அழகா சொல்லி காட்டுவார். சரி, அடுத்து வருவோம். செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உச்சம் பாத்தீங்க அப்படின்னா மகர வீட்டுல இருக்கும். இங்க செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பகை கிரகமான சனி பகவான் வீட்டுல உச்சம் பெறாரு. அதுவும் மகரத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் யாருன்னா விருச்சக வீடு, பாதகாதிபதியான கிரகமே அந்த வீட்டுல உச்சம் பெறாரு. அப்ப எப்படி? தன்னுடைய எதிரி ஸ்தானமாக இருந்தாலும் கூட தன்னை அதிகமாக வலிமைப்படுத்தி நிறுத்துவது செவ்வாய் பகவான் தான். ஏன் 10ஆம் வீட்டுல தன் வீட்டுக்கு காலபுருஷருக்கு 10ஆம் இடம் போது என்னதான் ஜீவன கிரகமா சனி பகவான் இருந்தாலும் கூட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொறுப்பையும் தனக்கு என்ன தேவை தான் என்ன செய்யணும் அந்த இடத்தை எப்படி விருத்திப்படுத்தணும்னா அதுக்கு அதிகார பலம் வேணும், ஆளுமை திறன் வேணும். அதை செவ்வாய் மட்டும்தான் கொடுப்பார். செவ்வாய் பகவான் ஏன் மகரத்துல உச்சம் அப்படின்னா இதுதான் காரணம். செயல் திட்டங்கள் செயல்படுத்துற விஷயம் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும், அதை எப்படி செய்ய வைக்கணும்னு விஷயம் செவ்வாய்க்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி அதிகாரமா யார்கிட்ட வேலை வாங்கணும், அன்பா யார்கிட்ட வேலை வாங்கணும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த அன்பு விஷயத்தான் அங்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா செவ்வாய் பகவான் அடித்துதான் பேசும், நான் அடிச்சுட்டுதான் அப்புறம் பேசுவேன். அதனாலேயே இந்த செவ்வாய் உச்சமான நபர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி வேலை மாற்றம் இருக்கும். ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. தன்மானத்துக்கு ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்னா உன் வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் போன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. சம்பளம் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் போகணும்? ஒண்ணு மாமியார் போகணும், இல்ல அம்மா போகணும், இல்ல மனைவி போகணும். சரிங்களா? 10 நாள் வேலை பேலன்ஸ் இருக்கு, 20 நாள் வந்திருக்காங்க, 2 மாசம் சம்பளம் பேலன்ஸ் இருக்குங்கன்னு கேட்கறதுக்கு வீட்டுல இருந்தாங்க ஆள் போகணும். தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க. ஆனா ஒரு வேலையை ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா இவங்கள மாதிரி செய்யறதுக்கு ஆள் கிடையாதுங்க. மகர செவ்வாய் தூக்கம் சாப்பாடு எல்லாமே அடுத்தபட்சம் தான். பர்ஃபெக்டா எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. 10 பேர் வேலைய ஒத்த ஆளா செய்வாங்க மகர செவ்வாய். ஆனா இவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அந்த விஷயமும் அவங்க வலியுறுத்தும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல குரு பகவான் நீச்சம் அடைகிறார். காலப்பு 9ஆம் அதிபதியான கிரகம் அந்த வீட்டுல பலம் அடைகிறார். பாத்தீங்கன்னா என்ன விஷயம், தனக்கு கிடைச்ச விஷயம் தக்க வச்சுக்க தெரியாது. தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் சரியா செய்ய விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டு கொண்டு போயிடுவாங்க. கேள்வி ஒண்ணு கேட்டுட்டா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துட்டே இருப்பாங்க, நிக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னு யோசிக்கவே யோசிக்காதுங்க செவ்வாய். இழந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கும். அடடா நான் வந்துட்டேனே, நல்ல இடமா இருந்துச்சு, நல்ல முதலாளி, என்னோட அவசர புத்தினால என் கோபத்தினால அந்த வேலையை விட்டு வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுங்க மகர செவ்வாய் விட்டதுக்கு அப்புறம் தான் புலம்பும். ஸோ அந்த வரும் முன் காப்போம் இல்ல பேசுறதுக்கு முன் யோசிப்போம் விஷயத்த மகர செவ்வாய் பார்க்கவே மாட்டார். எடுத்துட்டு தூக்கி வீசிடுவாங்க, பட்டு பட்டுன்னு தூக்கி வீசிடுவாங்க. அப்ப மகர செவ்வாய் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம் இருந்துட்டே இருக்கும். உச்ச செவ்வாய்க்கு நிரந்தரமான ஒரு வேலை பாத்தீங்கன்னா அமையாது. அதனால கொஞ்சம் அவங்க நிதானத்தோடு பொறுமையோடு கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து புதன் பகவான் உச்சம். கன்னி வீட்டுல பாத்தீங்கன்னா உச்ச வீடு மட்டும் இல்லைங்க, அவருக்கு மூல திரிகோண வீடும் அவர் தான். சரி, இவங்க பாத்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனம் தான் புதன் பகவான். அதீதமான நம்பிக்கை அவங்க பேர்ல இருக்கும். ரொம்ப ஓவர் கான்பிடென்ட். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சரியா செய்வேன், எனக்கு யாரு புத்தி சொல்றது, நான் சொன்னா சரியா இருக்கும், நான் செய்யறது சரியா இருக்கும், நான் சொல்றத கேளுங்க விஷயத்துக்குள்ள மட்டும்தான் புதன் வாதம் செய்யும். எப்படிங்க, அடுத்தவங்களுக்கு ஆர்டர் போடுவார். அதே மாதிரி சந்தேக குணம் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற புதனுக்கு உண்டுங்க. ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, தேவையில்லாத சந்தேக குணம் இவங்ககிட்ட இருக்கும். நம்ப மாட்டாங்க யாரும்.
நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆனா அவங்க ரொம்ப சரியா இருப்பாங்க. தன்னுடைய வேலையில, தன்னுடைய குடும்பத்துல, தனக்கு என்னென்ன கடமை இருக்கோ, பொறுப்பு இருக்கோ, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. ஆனா, எந்த இடத்துல யாருக்கு என்ன குடுக்கணும் விஷயத்த, அத சரியா செய்ய மாட்டாங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தேக குணம் இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க. அந்த விஷயம் மட்டும் தான் புதனோட பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். புதன் ஆட்சி உச்சம் பெற்ற வீட்டில் புதன் இருக்கார் அப்படின்னாவே, கன்னியில இருக்கார் அப்படின்னாவே, எந்த லக்னம் ராசியா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள சந்தேகப்படாதீங்க. அது ரொம்ப தப்பு. சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண் கெட்ட பிறகு சொல்றது என்ன பிரயோஜனம்? சூரிய நமஸ்காரம் பண்ணி. அதனால தனக்கு வாதம், என்னுடைய திறமை, என்னுடைய நியாயம், என் பக்கம் அதுதான் இருக்குன்னு விஷயத்துக்குள்ள இவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஜட்ஜ்மெண்ட் இவங்க குடுக்கறது தாங்க. மத்தவங்களுக்கு யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? யோசிக்கணும். அட்வைஸ் பண்ணுங்க. உங்க ஜாதகம் வருது, ஆட்சி உச்சம் மூல திருவோணத்துல புதன் பகவான் ஒரு கன்னி வீட்ல இருக்காரு. வந்து உங்க ஜாதகம் வருது. யோசிங்க. எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து இப்ப இவங்க வந்து அறிவாளி. ஒரு புத்தகத்த வந்து ஒரு பாடத்த வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படிச்செல்லாம் மக்கப் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சு படிப்பாங்க. ஒரு பாடம் எடுக்குறாங்க அப்படின்னா, கிளாஸ் நல்லா கவனிப்பாங்க. அதுலயே என்ன பண்ணுவாங்க, மார்க் வாங்கிருவாங்க. இவங்கள பொறுத்தளவுக்கு 100க்கு 100 வாங்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பிரசன்டேஷன்ஸ் பக்காவா இருக்குங்க. சொல்லிக் குடுக்குற விதம் அதிலேயே வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த பாடத்துல ரிஸ்க் எடுத்தே படிக்க மாட்டாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. புதன் பகவான் ஆட்சி உச்சம் அப்டின்னா, புத்தகம் எடுத்து நெறைய படிக்கணும். நோட்ஸா எழுதணும். படிச்சு மக்கப் பண்ணணும். அத எழுதி பார்க்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க. வெரி சிம்பிள். அவங்கள பார்த்து எந்திரன் மாரி இருப்பாங்க அவங்க. ஏன்னா, அவங்க அறிவு தன்னுடைய திறமை இப்படி இருக்குன்னு அவங்களுக்குள்ள கூடிய தற்பெருமை, அது என்ன பண்ணும்னா, சுற்றி இருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காயப்படுத்தும். உறவுகள வந்து தக்க வச்சுக்க தெரியாது புதன் உச்சம் பெற்றவர்களுக்கு. அத மட்டும் அவங்க கவனமா இருக்கணும். சந்தேகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னாவே அவங்க வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆனா புதன் உச்சமா இருக்கு அப்படின்னா, தானும் நம்ப மாட்டாங்க, தன்னை சுத்தி நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்த மட்டும் தான் அங்க என்ன பண்ணிக்கணும்? கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்ப குரு பகவான் உச்சமா இருக்காரு. எங்க பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வீட்ல வந்து உங்களுக்கு கடகத்துல வந்து உச்சமா இருக்காரு. சரி. இப்போ கடகத்துல உச்சமா இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மை தருவாரான்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனையை கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பகவான் திசா புத்தி காலத்துல ரொம்ப சிரமம். அதுவும் இந்த மீனத்துல பிறந்தவங்க, துலாத்துல பிறந்தவங்க, சரிங்களா, தனுசு, இந்த வீட்டுல புதன், கன்னி, இந்த வீட்டுல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் நன்மை தரவே மாட்டாருங்க. அதுவும் உச்சமா இருக்காரு அப்படின்னா அந்த திசா புத்தி காலங்கள்ல ரொம்ப பெரிய டிராபேக்ஸ் கொடுப்பார். ரொம்ப பெரிய டிராபேக்ஸ் கொடுப்பார். துலாத்துக்கெல்லாம் வச்சு செஞ்சிருவார். ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் ஒண்ணு. துலா லக்னம் தான் அவங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய புத்தி காலம் தான். சரிங்களா? குரு திசையில சுக்கிரனுடைய புத்தி காலம். ஸோ நான் சொல்றேன், இந்த குரு திசையில நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புத்தி காலம் இருக்கு. சுக்கிரன் புத்தி, சுய புத்தி, 8 கோடி புத்தி ஆயிட்டார் இல்லைங்களா? குரு திசை நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத லாபத்தை கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன், சுக்கிர மகா புத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 6 கூடிய புத்தி தசை, அதே மாதிரி 8 கூடிய புத்தி, லக்னாதிபதி தான் இருந்தாலும் கவனமா இருங்கன்னு சொல்றேன். பட் அவர் வந்து ஏங்க நல்ல லாபம் வந்துட்டு இருக்குங்க, முதல்ல விட பிசினஸ் டாப்ல போயிட்டு இருக்கு, இப்ப போய் கவனமா இருக்குன்னு சொல்றீங்க. கவனமா இருங்க. ஏன்னா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கரெக்டா பாருங்க, அந்த புத்தி காலம் முடியறதுக்கு ஒரே மாசம் தாங்க ஒரு 15 lakhs லாபம் வந்த விஷயத்த கொண்டு போய் ஒரு நண்பர் மூலமா வராங்க சொல்லிட்டு கொண்டு போய் தூக்கி போடுறாரு ஷேர் மார்க்கெட்டிங்ல. 15 லட்சம் லாபமா வந்த விஷயம் கடைசி ஒரு 30 நாள் அப்படியே லாக் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வராங்க, நீங்க சொன்னீங்க நான் கேட்கலீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அதாவது சொல்ற வேண்டிய விஷயம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. நாங்க சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்க கொஞ்சம் முழிப்பா இருந்துட்டீங்கன்னாவே இருப்பதை காப்பாற்றி கொள்ளலாம். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யாரும் வந்து கேட்க போறது இல்ல. கடன் வாங்குறதுக்கு அப்புறம் எப்படி அடைக்கிறது ஒரு கேள்வி மட்டும் கேட்குறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கும்போது யாரும் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நடந்துருச்சு நீங்க சொல்ற மாதிரி. இதுல எங்களுக்கு என்ன பலன் இருக்கு, உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அவேர்னஸா சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்கோங்க. லாபம் அதிகம் வந்துட்டாலும் எங்களுக்கு யாரும் தரப்போறது கிடையாது. பிரச்சனை வருது காப்பாத்திக்கோன்னு சொன்னாலும் அதையும் கேட்க போறதுக்கு நீங்க கேட்காம அதையும் மிஸ் பண்ணிடுறீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த குரு மகாவுடைய திசா காலங்கள்
புத்திகால் ரொம்ப கவனமா இருக்கணும். உச்சமா இருக்கு அப்படின்னாவே ரொம்ப கவனமா, குழந்தை வயசுல கவனமா இருக்கணும். குழந்தைகள் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும், அவப்பெயரும் கிடைக்கும். என்ன காரணம்னா, குரு பகவான் குழந்தைக்கு உண்டான கிரகம். இன்னொன்னு காலபுருஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி, தந்தை காரகம். நீங்க தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையையும் குழந்தைக்கு செய்யக்கூடிய கடமையையும் குரு பகவான் உச்சமாக இருந்தால் மறைமுகமா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். சரிங்களா? அவர் உச்சமா இருக்காரு, கோடி கோடியா கொட்டி தருவார் நினைச்சிடாதீங்க. குரு மகா திசா புத்தி காலங்கள் கொடுக்குறாரு அப்படின்னாவே சனி பகவான் தரமாட்டாருங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 9, 12 பெரிய மனிதர்கள் ஆதரவு கொடுப்பார். எப்படிங்க? அவர் கௌரவ கிரகம். உங்களுக்கும் நல்ல பெயரையும் மதிப்பையும் மட்டும் தர்றது மட்டும் உங்களுக்கு சிறப்பே இருக்கும். அதே மாதிரி குரு மகா திசா புத்தி காலங்கள் ஆகட்டும், குரு பகவான் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க. ஃபைனான்ஸ் பண்றது, நீங்க வட்டிக்கு வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா 30 வருஷ காலமா கொடுத்துட்டு இருக்காராம். அவர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம். எப்படிங்க? விருச்சிக லக்னம், 9ல குரு உச்சமா இருக்காரு. 30 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், ஃபைனான்ஸ் பண்ணி நீங்க என்னங்க சம்பாரிச்சு வச்சுட்டீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ அதிகமா கடன் தான் ஏற்பட்டிருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ வந்து குரு மகாதசை போயிட்டு இருக்கு அவருக்கு. சரிங்களா? குரு மகா கடக ராசியும் கூட அவருக்கு. கடக ராசி, விருச்சிக லக்னம். கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கார். நான் சொன்ன கிட்டத்தட்ட 30 வருஷமா நீங்க சம்பாரிச்சு கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஏன்னா குரு பகவான் உச்சமா இருக்குன்னா ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க. எல்லா லக்ன ராசியா இருந்தாலுமே குரு உச்சமாக இருந்தாலும் சரிங்க, குறிப்பிட்ட பாவகத்தில் குரு பகவான் இருக்காருன்னா ஃபைனான்ஸ் தொழில் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது குரு தான். வட்டி தொழில் எல்லாமே ஏதோ ஒரு பக்கம் போய் லாக் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிறுக சிறுக ₹1 ₹2 வட்டிங்கிறத விட ஒரு 10,000 ₹1,00,000 ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. எப்ப நீங்க அகலக்கால் ஒண்ணு வைக்கிறீங்களோ அங்கதான் பிரச்சனை வரும். அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப வட்டி தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் லாபம் வரும் சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு பக்கம் கொண்டு கொடுத்துருவீங்க. அது அப்படியே வராது. அப்படியே லாக் ஆயிடும். இடம் வாங்கி போறது, சொத்து பத்திரத்துக்கு கடன் கொடுக்கறது, அதெல்லாம் சொத்துக்கள் உங்களுக்கு நிரந்தரமா நினைக்கிறீங்க. ஆனா சொத்துக்கள் வந்து எவ்வாறு பாவ சொத்தா இருக்கு அப்படின்னா அந்த குரு பகவான் மறைமுகமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துவார். அதான் 4ஆம் இடத்துல வந்து காலபுருஷ இடத்துல வந்து சந்திரன் ஒரு வீட்டுல வந்து உச்சமாகிறார். அதே பாத்தீங்கன்னா ஆயில்யம் 2ஆம் பத்து நீச்சம் அடைகிறார். காலபுருஷ 6வது அச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ 10ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைகிறார். மறைமுகமா சொல்லுவாருங்க. மற்றவர்கள் சொத்துகள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமா இருக்குன்னா வச்சுக்காதீங்க. நீங்க வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க, சொத்து கடன் கொடுத்துட்டீங்க, சொத்துக்கள் திருப்பி தராத மாதிரி வட்டி வாங்குவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. வட்டி கடன் கொடுக்குங்கலாம் பாத்தீங்கன்னா சொத்து பதத்தை வாங்கி வச்சுட்டு இதை ஏன் நம்ம கொடுக்கணும், வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொத்துக்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா உங்க பரம்பரை கண்டிப்பா நிலைக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சொத்து சேர்க்கறதுக்கு படாத பாடுபடணும். அவங்க எவ்வளவு கண்ணீர் விடுவாங்க, எவ்வளவு அந்த பாவத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க நீங்க சொத்துக்கள் மூலமா. அதையெல்லாம் நீங்க என்ன மறைமுகமா கர்மா. அப்ப என்ன சொல்ற, குரு பகவானாவே 9ஆம் இடமும் குழந்தை கிரகமும் மறைமுகமா ஒரு விஷயத்த என்ன பண்ணுங்க, கடமையை நீங்க சரியா செய்யணும்னா நீங்க சொத்தை மட்டும் என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? நான் சரி சொத்துக்கள் சேர்த்திட்டேன், நான் ஃபைனான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கோயிலுக்கு கொடுக்குறேன், குளத்துக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன செஞ்சாலும் கர்மா தாங்க. அதெல்லாம் நீங்க வந்து தானம் கொடுக்குறீங்க, தர்மம் பண்றீங்கன்னா அது மறைமுகமா வந்து அழிக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பிரச்சனை தான். சரிங்களா? நான் கெட்டது பண்ணி நல்லது பண்றேன்னா எப்படிங்க உங்களுக்கு தீர்வும்? முடியாதே. அது நிவர்த்தியே ஆகாது. நல்லது செஞ்சு நல்லது பண்ணீங்கன்னா அதான் புண்ணியம். நான் பாவத்தை பண்ணிட்டு நான் புண்ணியம் பண்றேன் அப்படின்னீங்கன்னா அது எப்படி கழியும்? பாவம் சேர்ந்துட்டு போகும். அதுக்கு வேணா சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த பாவத்துக்கோசரம் மட்டும் ஒரு கதை சொல்றேன். அதாவது ஒரு பெரிய மகான் இருக்காராம். அந்த மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சிஷ்ய பிள்ளைல இருக்காங்க. சரிங்களா? ஆப்போசிட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, 2 குழந்தைகள் இருக்காங்க. திடீர்னு அந்த கணவர் இறந்து போயிடுறாரு. கணவன் இறந்து போனதுமே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா அடக்கமெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப குழந்தைங்க வாழ்வாதாரத்துக்கு சாப்பிடறதுக்கு வேலைக்கு போகணும். ஆனா வேலைக்கு எங்க போனாலும் அந்த ஊருடைய ஆண்களுடைய தொந்தரவு தாங்க முடியல. தப்பாதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கையாளுறாங்க. அப்ப என்ன பண்றான்னா அதையே வேலையா மாத்துறான். வருமானத்துக்காக தாசி தொழில் பண்றான். சரிங்களா? தாசி வேலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மகான் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆண் வீட்டுக்குள்ள போனா ஒரு கல் எடுத்து வெளியே போடுவாராம். இப்படியே வந்து எத்தனை ஆண்கள் போறாங்களோ அத்தனை கல்கள் வந்து போட்டு போட்டு பெரிய மலை மாதிரி குவிஞ்சிருச்சு.
இப்போ அந்த மகான் என்ன பண்ணாருன்னா தவறிட்டாரு, இறந்து போயிட்டாரு. மேலோகத்துக்கு போறாங்க. அங்க வந்து சிவகணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போய் இவருக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு கேட்கும்போது போய் சாக்கடையை போய் கழுவுன்னு சொல்லிட்டாராமா. இவர் போய் சாக்கடை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆப்போசிட்ல இருந்தாலும் அந்த பெண்மணியும் தவறிட்டான். அவளும் மேலோகத்துக்கு வராங்க, சிவகணங்கள் கூட்டிட்டு வராங்க. இப்ப யோசிக்கிறாரு, யாருங்க அந்த மகான், பா நம்மளே அவன் சாக்கடை கழுவு போட்டாங்க, இந்த அம்மா பண்ணாத தப்பு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, என்ன வேலை தருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஆசையா போறாங்களாம். இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது சிவகணங்களை கூட்டு வந்ததுமே கையில பூக்கூடைய கொடுத்து பூஜைக்காக பாத்தீங்கன்னா பூ பறிச்சுட்டு வாங்க நந்தவனத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்களாம். மகானுக்கு வந்ததே பாருங்க கோவம். நேரா போறாரு சிவன்கிட்டையும், அங்க இருக்க யமதர்மன்கிட்ட நியாயம் கேட்க போறாரு. நான் வந்து சன்னியாசியா இருந்தேன், நிறைய சிஷ்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து நல்லதா பண்ணிட்டு இருந்தேன், இல்லற வாழ்க்கையில இல்லாம இருந்தேன், என்ன வந்து சாக்கடை கழுவ போட்டுட்டீங்க, அந்த பொண்ணு ஊர்ல ஒரு ஆம்பளைய விட்டு வைக்கல, அவளுக்கு வந்து உங்க பூச்சிக்கு பூ பறிக்க நந்தவனத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னு கேக்குறாங்க. கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை சொன்னாராம், நீ அந்த பொம்பளை என்ன பண்ற மட்டும்தான் பார்த்த, ஆனா அவ டெய்லியும் என்ன பண்றான்னா தான் சம்பாரிச்ச காசுல ஆத்துல குளிச்சுட்டு வந்து ஒரு வெள்ள கற்பூரத்தை எடுத்து பத்த வச்சு, நான் செய்த பாவத்துக்கு என் குழந்தைங்க சாப்பாட்டுக்கோசரம் தான் பண்ணேன், வயிற்று பசிக்காக தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி டெய்லியும் அவன் பாவத்தை கழுவிட்டான். இப்ப சொல்லுங்க, பாவம் எங்க இருக்கு, புண்ணியம் எங்க இருக்கு? சோ நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொத்துக்கள் சேர்த்துறதோ, வட்டிக்கு மேல வட்டி வாங்குறதோ, இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு மறைமுக கர்மா இருக்கும். அதுக்காக வட்டி தப்பு சொல்லல, அதுல ஒரு நியாயம் வேணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே செட் ஆகாது வட்டி தொழில். அதனால பாவங்களையும் புண்ணியங்களையும் பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு உணர்த்துவார். சரி, சனி பகவானுக்கு வருவோம். சனி பகவான் உச்சமா இருக்கார். இப்ப என்ன இவர் நீதிமான் இல்லைங்களா? எல்லார் வீட்டிற்கும் அழையா விருந்தாள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் தான். அதுக்கு முன்னாடி சுக்கிர பகவான் இருக்கார், மறந்துட்டோம். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவன்னு எடுத்து போவோம். மீன வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமா இருப்பார். சரி, அங்க வந்து காலபுருஷருடைய 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம், அதாவது 2-7 அதிபதியான சுக்கிர பகவான் என்னங்கிறார் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். சரி, அதே போல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வீட்டுல ஏன் உச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவி அப்படிங்கிற தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்துவார். 2 பேருமே கணவனையும் மனைவியும் ஏமாற்றக்கூடாது. இல்லற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாகவும் அடுத்த எடுத்துக்காட்டாகவும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும். ஒருத்தரை ஏமாத்துறதோ அதுங்க கூடாது. தாம்பத்தியம் என்ன அர்த்தம் கேட்டீங்க அப்படின்னா, தான் மட்டும் பத்தியமாக உண்ணும் உணவுன்னு அர்த்தம். அதைத்தான் சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல வந்து உச்சமா இருக்கார். அது குருவுடைய மோட்ச வீடு. இன்னொரு பாத்தீங்கன்னா நிம்மதியோட பாவம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் தான். விரையம் சொல்லுவோம் நம்ம வீடு அப்படின்னா. ஆனா ஒருத்தர் கேட்டு பாருங்க, நல்லா தூங்குற அப்படின்னா சொல்லுவாங்க, நான் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு சொல்லுவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, சந்தோஷமா சொல்ல மாட்டாங்க தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னு. நிம்மதியா நான் தூங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. அப்ப என்ன, நிம்மதி சொல்லக்கூடிய பாவமே 12ஆம் இடம் தான். சரிங்களா? அப்ப இங்க சுக்கிர பகவான் உச்சமா இருக்குன்னு கேட்டாவே கணவன் மனைவி 2 பேருமே கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம். இதே வந்து பாத்துக்கோங்க, மீனத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அஷ்டமாதிபதியான கிரகமே வந்து இங்க உட்காரும். அது ஒரு விஷயம். அப்ப துலாத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், துலாத்துக்கு, இந்த மிதுனத்துக்கு, கன்னிக்கு, தனுசு, மீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் அடைறது சிறப்பு கிடையாது. அதே சுக்கிர மகா தசா புத்தி காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயத்த நீங்க எப்ப இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்றீங்களோ அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களுடைய பலம் பலவீனம் யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்றாங்கல்ல ரகசியங்கள் அப்படின்னு, எதுக்குங்க சொல்றாங்க? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரகசியம்தான். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தான். குடும்பாதிபதி உச்சமா இருக்காரு 12ஆம் இடத்துல. 7ஆம் இடம் இருந்துங்க உங்க லைஃப் பார்ட்னர், அவர் அவங்க உச்சமா இருக்காரு. நிம்மதிங்கிற பாவத்துல உச்சமா இருக்காரு. அப்ப உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுடைய எதிர்பாலினத்திடம் வேலை செய்யற இடத்துலயோ, வெளியே போக்குவரத்து நட்புகிட்டையோ, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும், கண்ணியம் கட்டுப்பாடோட நீங்க கண்டிப்பா நடத்துக்கணும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் திரும்ப கிடைக்கும். என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு பல மடங்கு திரும்ப. அவன் நல்லதை போயிட்டு போங்க, ஏன் கெட்டது பண்ணாட்டி, அது ஒரு விஷயம். அதே போல இந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சமாக இருக்கும் பொழுது சொத்துக்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்னைக்குமே குறைவு. நீங்க இடத்துல போய் நின்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். கடனுக்கு கூட கிடைக்கலாம், கடனா கூட அது கிடைக்கலாம், அதை கட்டுறதுக்கான விஷயம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல வச்சுக்கோங்க, சுக்கிர உச்சமா இருக்கு அப்படின்னா நிறைய அவமானங்கள் ஏற்படும். நிறைய அவமானம் அது பெண்கள் மூலமாவே ஏற்படும்.
அப்போ உதவி அப்படின்னு விஷயம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு தெரியணும். யாருங்க உங்க மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா தங்கை இருக்காங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ ரிலேட்டிவ்க்கோ நீங்க உதவி செய்கிறீங்க, நல்லவங்க தான் நீங்க. ஆனா உதவி செய்யும் பொழுது எங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்கோங்க, அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அம்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிடலாங்க. வீட்டுக்கு தெரியாம நீங்க செய்யக்கூடிய நல்ல உதவி கூட அதுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன்னா பெண்கள் மூலம் அவமானம் ஏற்படும். சுக்கரம் பெண்களுக்கு பெண்களே எதுக்கு ஏன் சொல்றாங்க? பெண் வீட்டில் சுக்கரம் உச்சமா இருக்கு, நல்லது பண்ணாலும் அவங்க என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அப்ப சில விஷயங்கள் சில இடங்கள்ல எப்படி நடந்துக்கணுமோ அந்த விஷயத்துக்கும் கையாளுறது ரொம்ப சிறப்பு. நான் நகையை கொடுக்குறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா துணிமணி கொடுத்தேன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்கு தெரியாம பெண்கள் உதவி பண்ணாலும் கூட அதுவும் ப்ராப்ளம் ஏற்படும். சரிங்களா? அந்த விஷயம்ல எல்லா உதவிகளுமே ஃபேமிலிக்கு தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கொடுத்ததை அழகா திரும்பி வாங்கிக்கலாம். பிரச்சனை இல்லாம, அவமானம் இல்லாம, சங்கடம் இல்லாம, அதுதான் இங்க கான்செப்ட். ஸோ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அக்கா தங்கைக்குள் வந்து நீங்க செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டா செய்யணும். ஒரு சொத்து இருக்கு, ஒரு இடம் இருக்கு, சரிங்களா? ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, அதை என்ன சரிபாகமா பிரிங்க. பிரிச்சு அவங்களுக்கு ஒரு பங்கு சேர்த்தி கொடுத்துருங்க. சுக்கிர பகவான் உச்சமா இருக்கு அப்படின்னாவே தன்னுடைய கூட பிறந்த அக்கா தங்கையும் தன் மனைவியும் கண் கலங்காம பாத்துக்கணும். என்ன காரணம்? ஒரு கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்னா அது என்னைக்குமே தள்ளிவிடு கீழே உங்களை. அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு உங்க லக்ன ராசிக்கு உண்டான அந்த பாவகம் அடிப்படையிலும் காரக அடிப்படையிலும் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்தும் வாங்கிய ஸ்டாரத்தை பொறுத்தும் தான். ஆனா பொதுவாவே பெண்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய உடன்பிறப்புகளையும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய நல்லது நீங்க சரி செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க. சுக்கிர பகவான் பாதிப்பு தரமாட்டார். ஆனா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாருங்க, சொத்துக்கள் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, ஒரு அவமானத்தையோ ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்காக கண்டிப்பா காத்திருப்பார். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீதி நேர்மை நியாயம், நான் தாண்டா எல்லாம் நான் தாண்டா, நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ செய்யறதெல்லாம் செய், எப்ப இருந்தாலும் உன் குடும்பம் எங்கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி யாருங்க சனி. ஏன்னா அலையா விருந்தாளி எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருப்பார். யாரையுமே கூப்பிட வேண்டியதில்லை, அவரை மட்டுமே. சரிங்களா? 4 பேர் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க, கண்டிப்பா ஒரு 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, மங்கு சனி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உட்கார்ந்துருப்பாருங்க. அதுதான் அவருடைய கான்செப்ட். அலையா விருந்தாளி நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பார். அப்ப சனி பகவான் உச்சம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா காலபுருஷன் 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை பாத்தீங்கன்னா பகை வீட்டை பார்ப்பார். சனி பகவானுக்கு மட்டும் ஒரு காமன் ரூல் பொருந்தும். 1, 5, 9 வந்து உட்கார்ந்துட்டாவே சில பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன்களையும் ஒரு பாவத்தையும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பையும் கொடுப்பார். மறைமுகமாக உணர்த்துவார். ஏன்னா கர்ம கிரகம் அவர், காலபுருஷருக்கே பாதக கிரகம் அவர். சரிங்களா? அப்ப ஏதோ ஒரு விஷயத்த என்ன உள்வாங்கி அவரு பிரச்சனை. அப்ப 7ஆம் இடம் சுக்கிரன் வீட்டுல வந்து உச்சமா இருக்காரு அப்படின்னாவே அவர் யாருங்க, இந்த லக்ன ராசிக்கு யோகாதிபதி தான். ஆனா மற்ற எல்லா ராசிக்கும் எப்படிப்பட்டவரும் தெரியும் இல்லையா? சனி பகவான் உச்சம் பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடத்தில் சொல்வாக்கு இருக்குமோ தவிர குடும்பத்துக்கு கடமையை செய்வார். ஆனா நல்ல பேர் குடும்பத்துக்கு கண்டிப்பா இருக்காதுங்க. அவர் குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயத்தை எடுத்து கட்டி பண்ண மாட்டார். தன்னுடைய குடும்பத்தை வந்து பராமரிப்பு கரெக்டா வந்து பாத்துக்க மாட்டார். ஆனா அரிசி பருப்பு வாங்கி தரதுலயோ நகை நட்டு எந்த குறையும் வைக்க மாட்டார். ஆனா வெளியே மாப்பிள்ள நீ வந்ததான் பிரச்சனை தீரும்பா, மச்சான் நீ வந்துருப்பா, உடனே கிளம்பிடுவாங்க. ஊருக்கு நல்லவர் இவர் தான், தலைவர் இவர் தான். ஆனா வீட்டுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க என்னங்க பண்றாரு, என்ன பிரச்சனை, பசங்க என்ன படிக்கிறாங்க, பொண்ணு எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. சனி உச்சமா இருக்கு அப்படின்னாவே ஏன்னா பெருமை, தன்னுடைய பாராட்டு, அந்த வெளி உலகத்தை சார்ந்தே பயணம் பண்ணி போயிட்டு இருப்பார். ஏன்னா மக்கள் தொடர்பு ஹரி பகவான் தான். அவருக்கு வெளியே பெரிய பேர் இருக்கும். இவர் தான் எல்லாமே, நாட்டாம பஞ்சாயத்து எல்லாம் இவர் தான். ஆனா வீட்டுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜீரோவா இருப்பார். அப்ப சனி பகவான் உச்சம் பெற்ற ஜாதகம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தர சொல்லுங்க. உங்க மனைவி எப்படி, உங்க மகள் எப்படி, உங்க மகன் எப்படி, அம்மா எப்படி, தன் கடமையை சரியா வீட்டுக்குள்ள பண்ணாதாங்க உங்களுக்கு பாவ மூட்டைகள் சேராது. வெளியே மக்களுக்கு பண்றதுனால புண்ணியம் செய்யலாம், பட் அதுல பயன் கிடையாது. அப்ப சனி உச்சமா இருக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய பங்களிப்பு அதிகமா குடும்பத்துக்கு இருக்கணும். சரி, இப்ப ராகு பகவான் உச்சம் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துல இருப்பார். இங்க ராகு பகவான் ஏன் 2ஆம் வீட்டுல உச்சம் கேட்டீங்கன்னா அவர் பொருளாதாரத்தை வந்து அதிகமாக விருத்தி பண்ணக்கூடிய கிரகம், பெருக்கல் கிரகம்னு சொல்லுவோம். என்னதுங்க? பெருக்கல் கிரகம். நல்லதையும் பெருக்குவாரு, கெட்டதையும் பெருக்குவார். அப்ப உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தோணுமே தவிர அதிகமா உழைப்புக்கு வந்து செய்ய யோசிப்பீங்க.
ரிஷபத்துல வந்து ராகு பகவான் இருக்கு அப்படின்னா சுக்கிர பகவான் நட்பு கிரகமும் கூட. சுக்கிர பகவான் தான் ஆடம்பரம், உங்களுக்கு அத்தியாவசியம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த இடத்துல ராகு இருக்கும்போது ஈஸியா எப்படி பாக்கெட்ல பணம் வர்றது அப்படின்னு விஷயத்த வந்து அழகா கம்யூனிகேட் பண்ணுவார். சரி, இந்த ராகுவால வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்பாவுடைய தாத்தா பாட்டி அவர்தான் ராகுவா இருக்கும். இவங்க பரம்பரை சொத்துக்கள் இருக்கும். ஆனா இந்த ராகு உச்சமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரே அழிச்சிருவார். அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது வச்சிருக்கணும். என்ன காரணம்? 3வது பார்வையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடக வீட்டை பாப்பாரு. சொத்து அப்படிங்கும்போது உங்களுக்கு பழைய சொத்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா வாங்குவாங்க. ஏன்னா அது கடகராகு அமிர்தராகுன்னு சொல்லுவாங்க. அப்ப கோட்சாரத்தில் எப்பெல்லாம் இந்த ராகுக்கு ராகு சம்பந்தம் வருதோ இல்ல தசா புத்தி நடக்குது அப்படின்னாவே சொத்துக்கள் மீது அதீதமான கவனம் இருக்கணும். எப்படிங்க? எங்க வாங்கி வைக்கிறோம், எந்த இடத்துல வாங்கி கொடுக்குறோம், எந்த இடத்துல விற்கிறோம், யாருக்கு விற்கிறோம், ஏதாவது ஒரு வில்லங்க சிக்கல் வராம இருக்காதுங்க. அதனால இந்த வந்து ரிஷபராகு வந்து கவனமா நம்ம இங்க பாத்துக்கணும். சரி, இப்ப கேது பகவான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருச்சகத்துல வந்து உச்சமா வருவார். ஏன் விருச்சகத்துல உச்சம்னு கேட்டீங்கன்னா காலபுஷ 8 மறைமுகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேது தாங்க. கேது பகவான் தான் ஆணிவேர். அவர் வந்து சிறப்பா இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயமும் கிடைக்கும். ஆனா அவர் மைனஸ் கிரகம். நல்லதையும் சுருக்குவாரு, கெட்டதையும் சுருக்குவார். அவருக்கு பெருக்க தெரியாது, எல்லாத்தையுமே சுருக்க தான் தெரியும். அப்ப உங்களுடைய பாவங்கள் குறையும் அப்படின்னா கேதுவை தான் பிடிக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் உச்சமா இருக்காரு அப்படின்னாவே அவங்க ஃபேமிலிக்குள்ள அகால மரணங்கள் இருக்கும், துர்மரணங்கள் இருக்கும். அந்த ஆத்மா வந்து வழிபாடு நீங்க வந்து சரியா செய்யாம ஒரு ஆத்மா சாந்தி அடையாம இருக்குது. இதெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். ஒரு கிரகம் ஒரு இடத்துல வருதுனாவே உங்களுடைய ஃபேமிலி ஜாதகத்தை பாருங்க. ஒரே ஒரு கிரகம் வந்து ஒட்டுக்க ஒரே பாவத்துல ஒரு கிரகத்துல ஒரு ராசியில வந்து உட்காரும். ஒரே இடத்துல அழகா சுட்டி காட்டும். அது ஆண் வழி கர்மாவா, பெண் வழி கர்மாவா, பூர்வ புண்ணியத்தில் எந்த பிரச்சனை இருக்கு, தெய்வ வழியில் இருக்கா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதை செய்யறதுக்கான வழிபாடு முறைகளையும் அழகா வந்து நம்ம எடுத்து சொல்லி வரவங்களை திருப்திப்படுத்தணும். அப்ப கேது பகவான் தான் ஒரு ஜாதகத்துல கீ. சரிங்களா? அவர் எப்படி இருக்காரு அந்த விஷயத்த என்ன பண்ணணும், சிறப்பா நம்ம அதை கொண்டு போகணும். அப்ப கேது பகவான் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மறைமுகமான விஷயத்தை ஆத்ம பலத்தையும் கொடுக்குறவர் தான். கேது பகவான் சிறப்பா இருந்தா மட்டும்தாங்க ஞானம் கிடைக்கும். நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம சரியா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஞானம் வேணும். அப்ப மறைமுகமா ஒரு பெண் வழியுடைய உங்களுக்கு வந்து வழிபாடு முறை கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கும். விருச்சகத்தில் கேது இருக்குன்னா தெய்வ அனுகூலமும் இருக்கும், ஆனா ஒரு கர்மாவும் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பிரிச்செடுக்கிறது தான் இங்க வந்து பாயிண்ட். அதை இங்க நம்ம பாத்துக்கணும். ஸோ அதனால இந்த 9 கிரகங்கள் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும், என்ன பலன்னு சொல்ல விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேச இருக்காங்க, அவர்கள் வழிவிட்டு நம்ம போய் அமருவோம். சரிங்களா? அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். எனக்கு பெயர் மீனாட்சி வெங்கடேசன். தொலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா 77-087-91654. ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம். அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் உண்டு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். 9 கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் பலம் பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். 9 கிரகங்கள் எந்த நிலையில இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா நம்ம தெரியாத விஷயங்கள் என்னன்னா, ஈரோடு மதிப்புமிக்க ஜோதிடர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வந்து அழகாக ரகசியத்தை சொன்னார். ஒரு கிரகங்கள் 9 கிரகங்கள் உச்சம் பெறும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமா நம்ம ராஜநிலை டிவிக்கு அழகா பதிவு செஞ்சார். அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.